எது வேணா வச்சிரு, பரவாயில்லையா? ரெடி என்ன ரெடியா சார்? வணக்கம். வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் ஏனைய இனிய நண்பர்களுக்கும் என்னுடைய காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய சிம்பு சினியார்ட்ஸ் நிறுவனத்தின் சார்பாக நிக்காட் சக்கரவர்த்தி தயாரிப்பிலே என் மகன் சிம்பு எஸ்டிஆர் நடித்திருக்கக்கூடிய இந்த வாழு திரைப்படத்தை தமிழகம் எங்கும் சிம்பு சினியார்ட்ஸ் மூலமாக வெளியிட முடிவு செய்து கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து ரமலான் மாதம் பிறந்த நாள் என்று, ரமலான் மாதம் என்று பிறந்ததோ அந்த நாள் அன்று ஜூன் 19 அன்று ஜூலை 17 முதல் என்ற தேதியிட்டு இந்த திரைப்படம் வாழு திரைப்படம் தமிழகம் எங்கும் சிம்பு சினியார்ட்ஸ் மூலமாக வெளியிடப்படுகிறது என்று பத்திரிகையிலே செய்தியை பார்த்திருப்பீர்கள். அந்த படத்தின் வெளியீடு தேதி வெளியிட்ட அன்றே நான் ரம்ஜானை கொண்டாட இன்ஷா அல்லாஹ் ஜூலை 17 முதல் என்றுதான் நான் முதல் விளம்பரம் கொடுத்தேன். ரம்ஜானை கொண்டாட இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னால் அது இறைவனுடைய நாட்டம் இருந்தால் ஜூலை 17 முதல் அந்த படம் வெளியாகும் என்ற கருத்தில் தான் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். ஆக இறைவனுடைய நாட்டம் என்பது எதிலுமே அவசியம். இந்த இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை நான் ஒருதலை ராகத்திலே உதயமான அந்த காலகட்டத்திலிருந்து இன்று வரை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். ஆக இறைவனுடைய எல்லாம் வல்ல இறைவன், நான் ஏக இறைவனை நம்பக்கூடியவன். அந்த எல்லாம் வல்ல இறைவன் பிரைஸ் தி லார்ட், அது ஆஞ்சநேயர் என்றாலும் சரி, அல்லேலூயா என்றாலும் சரி, அது அல்லாஹ் என்றாலும் சரி, நான் ஏக இறைவனை வணங்கக்கூடியவன். ஆண்டவனுடைய அருள் இருந்தால் ஜூலை 17 முதல் என்று அந்த தேதி நான் போட்டிருந்தேன். ஆனால் ஜூலை மாதம் 17ஆம் தேதி அந்த படம் வெளியிடப்படும் என்று தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால் ஜூன் மாதம் 17ஆம் தேதியில் 19ஆம் தேதியிலிருந்து நேற்றைய தினத்துக்கு முன்னால் வரை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். அந்த தமிழகம் எங்கும் சிம்பு சினியார்ட்ஸ் என்று தொடர்ந்து விளம்பரம் வந்து கொண்டே இருக்கிறது. அத்தனை நாள் அந்த மேஜிக் ரேஸ் என்ற கம்பெனியுடைய லோகோவை அந்த நிக்காட் சக்கரவர்த்தியுடைய அவருடைய பெயர் இடப்பக்கம் இருக்கின்ற, வலப்பக்கம் இந்த மேஜிக் ரேஸ் கம்பெனி அந்த லோகோ இருக்கிறது. மத்தியில் தான் சிம்பு சினியார்ட்ஸ், டி ராஜேந்திரன் சிம்பு சினியார்ட்ஸ் இருக்கிறது. கீழே தமிழகம் எங்கும் சிம்பு சினியார்ட்ஸ் என்று வெளியிடப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், இப்பொழுது வழக்கு மன்றத்துக்கு சென்று மேஜிக் ரேஸ் உரிமை கொண்டாடக்கூடியவர்கள் ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து வெளியிட்ட அந்த அதாவது விளம்பரம் போடப்பட்ட நாளிலிருந்து நேற்றைய தினம் வரை அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஏன் இத்தனை நாள்? அவருக்குத்தான் உரிமை இருக்கிறது என்று சொன்னால் அவர் ஏன் இத்தனை நாள் பொறுத்திருந்து விட்டு இப்பொழுது வழக்கு மன்றத்துக்கு சென்றிருக்கிறார் என்பதை பார்க்கும் போது அவர் உரிமையை கொண்டாடுவதற்காக சென்றிருக்கிறாரா? இல்லை, இந்த திரைப்படம் இந்த குறிப்பிட்ட தேதியிலே சிம்பு சினியார்ட்ஸ் மூலமாக வெளியிட இருப்பதை தடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே சென்றிருக்கிறாரா என்பது மட்டும் பார்வையாளர்களாக உங்களுக்கும் தெரியும், பத்திரிகையாளர்களாக உங்களுக்கும் தெரியும் என்பதே உண்மை. ஆனால் வழக்கு மன்றத்துக்கு சென்றதற்கு பின்னால் வழக்கு நேற்றுதான் விசாரணைக்கு வருகிறது. அவர் மீது நிக்காட் சக்கரவர்த்தி கேவியட் போட்டு வைத்திருக்கிறார். வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்து கணம் நீதிபதி அவர்கள் அதை விசாரிக்கிறார். விசாரித்து விட்டு நிக்காட் சக்கரவர்த்தியினுடைய பதிலை
அவர்கள் தாக்கல் செய்வதற்கு டைம் கொடுத்துவிட்டு வழக்கு ஸ்டேட்டஸ் கோவில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நீதிபதி அவர்கள் சொல்லியிருப்பது ஸ்டேட்டஸ் கோவில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இன்றைக்கு இடைக்கால தடை உத்தரவு என்று ஒரு உருவகப்படுத்தப்பட்டு ஒரு வார்த்தை இன்றைக்கு மீடியாக்களிலே உலவி இருக்கிறது என்று சொன்னால், ஸ்டேட்டஸ் கோ என்று அவர் சொன்னதற்கு இந்த நிலை இருக்கக்கூடிய இந்த நிலை, அதாவது என்ன கேட்கிறார், இந்த படத்தை வெளியிடக்கூடாது என்று மேஜிக் ரேஸ் கேட்கிறார்கள். இல்லை, இந்த படத்திற்கு அவர்கள் வெளியிடக்கூடாது என்று சொல்ல, அப்படி நீங்கள் தடை உத்தரவு கொடுத்து விடாதீர்கள் என்று நிக்காட் சக்கரவர்த்தி சார்பிலே அவர்கள் கம்பெனியில் கேட்கிறார்கள். இந்த நிலைக்கு தடை உத்தரவு அவர் வழங்கியிருந்தால் இன்டரிம் இன்ஜெக்ஷன் ஆர்டர் என்று கொடுத்திருப்பார்கள் அல்லவா? இன்டரிம் இடைக்கால தடை உத்தரவு என்ற வார்த்தை கனம் நீதிபதி அவர்கள் சொல்லாமல் ஸ்டேட்டஸ் கோ என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கும் போது இன்றைக்கு இடைக்கால தடை உத்தரவு என்பதை சில மீடியாக்களில் போடுகின்ற போது அது ஒருவேளை நீங்கள் சட்ட நுணுக்கம் தெரிந்தவர்களை அந்த மீடியாக்கள் இருக்கக்கூடிய சட்ட ஆலோசகர்களை கொண்டு ஆலோசித்து விட்டு போட்டார்களா என்பதே என்னுடைய கேள்வி. ஒருவேளை இது ஒரு வழக்கு சட்டமன்றத்தில் நீதிமன்றத்தில் இருக்கும் போது ஸ்டேட்டஸ் கோ என்ற வார்த்தையை இப்படி பயன்படுத்தி போடுகின்ற போது இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டாக ஆகிவிடாதா? ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பது இது ஒரு சட்டத்திற்கு விவாதத்திற்குள்ள ஒரு விஷயமாக இருக்கும் போது வாழு திரைப்படத்துக்கு இடைக்கால தடை, இந்த படம் வருமா வராதா என்ற ஒரு விவாத மேடையை உருவாக்கி இருப்பது. ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து இந்த விளம்பரத்தை போட்டு தமிழகம் எங்கும் இந்த படத்தை வெளியிடுவோம் என்று தமிழகம் எங்கும் இத்தனை திரையரங்குகளில் நான் ஒப்பந்தம் செய்து ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற இந்த நேரத்திலே இப்படி இடைக்கால தடை உத்தரவு ஒருவேளை திங்கட்கிழமைதான் 13ஆம் தேதி தான் வழக்கு நீதிமன்றத்திலே நீதிபதி என்ன தீர்ப்பு சொல்கிறாரோ அதற்கு பிறகு என்ன நீதிபதி தீர்ப்பு சொன்னாலும் அதற்கு தலைவணங்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் சரி, பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு நீதிமன்றத்துக்கும் தலைவணங்க வேண்டும் என்பது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் ஒரு சாதாரண திரைப்பட விநியோகஸ்தர், ஒரு சாதாரண திரைப்பட தயாரிப்பாளர். நீதிமன்றத்திலே திங்கட்கிழமை அவர் என்ன சொன்னாலும் அதற்கு கட்டுப்பட நாங்கள் தயாராக இருக்கின்றேன், தலைவணங்க தயாராக இருக்கின்றேன். மட்டுமே சிலரது நோக்கம். இல்ல, நான் என்ன சொல்றேன், இப்பவும் சொல்றேன், நான் இறைவனை நம்புறேன். சரியான நேரம் வரும்போது மட்டுமே சொல்றேன். ஏன்னு கேட்டாக்கா, நாங்க இந்த படத்தை என்னுடைய இந்த பையனோட படத்தை வெளியிடுறதுக்கு அவ்வளவு ஒரு சிரமப்பட்டு நான் ட்ரை பண்ணிட்டேன். நான் இப்ப சொல்றேன், நீதிமன்றத்தில் எந்த தீர்ப்பு வந்தாலும் தலைவணங்க நான் தயாரா இருக்கேன். ஏங்க நான் இன்னைக்கு ஒரு சினிமாக்காரன் தான் சார் பதில் சொல்றேன். அது திரையுலகத்திலே இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் உருவெடுத்துச்சு சார். திரையுலகத்தில் தாங்கள் சார்ந்த படத்தை தவிர அடுத்தவர்கள் படத்தை வெளியிடுவதற்கு எந்த அளவுக்கு கஷ்டம் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்டார்களோட படமே இன்னைக்கு சின்ன பின்னமாகிட்டு அவங்களை ரிலீஸ் பண்ண விடாம சித்திரவதை பண்ணக்குள்ள மீடியாக்கள் நீங்கள் திரையுலகத்தில் இந்த சூழ்நிலை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இந்த பத்திரிகையாளர் சங்கத்தில் சொல்றேன் தவிர ஒரு நீதிமன்றத்தில் ஸ்டேட்டஸ் கோன்னு சொன்னதெல்லாம் கூட இடைக்கால தடை உத்தரவுன்னு போட்டு உங்களுடைய சட்ட ஆலோசகர்கிட்ட கொஞ்சம் யோசிங்க. இதெல்லாம் ரொம்ப மனசை புண்படுத்துது என்பதை உங்கள்கிட்ட ஒரு தாழ்மையான கோரிக்கை வைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். இந்த படத்தை தமிழ்நாடு மட்டுமல்ல இவ்வளவு ஏரியாவுக்கும் 10 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அந்த அமௌண்ட் சொல்லி இருக்கிறத பார்க்கும்போது இது நம்பக்கூடிய அளவுக்கு இருக்கா இல்லையாங்கிறது திரையுலகத்தை சார்ந்தவங்களுக்கு தெரியும். இப்ப ஊடகத்துறையை சார்ந்த விவரம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். சார் ஒரே ஒரு நிமிஷம். திருமா உலகத்தில் ஒப்பந்தம் என்பதற்கு விவரம் உள்ளவனா ஒப்பந்தத்தை படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுறோம் இருக்காங்க. பணம் கொடுக்கணும், பணம் வாங்கணும்னு சொல்லக்குள்ள திரையுலகத்தில் பல பேட்ட வெள்ளை காகிதத்திலே கையெழுத்தை வாங்கிவிட்டு அதுல பில்அப் பண்ணக்கூடிய சூழ்நிலை சில பேர் செய்கிறார்கள் என்பதும் நடைமுறையில் இருக்கிறது என்பது உண்மை. எது எங்க நடந்ததோ நான் பேச தயாரா இல்ல.
வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அதனால எனக்கு அது பத்திலாம் தெரியாது. நான் நிக்காட் சக்கரவர்த்தியிடம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஏரியாவிலும் யாரிடத்துல என்னென்ன கமிட்மெண்ட், அவர் யார்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு இந்த படத்தை ஒரு ஏரியாவை இவர்கிட்ட படம் வாங்கிருக்கலாம், அவர்கிட்ட வாங்கிருக்கலாம், இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு தான் நான் படத்தை வாங்கி வெளியிடறதுக்கு முயற்சி பண்றேன். அவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை பெற்றுக்கொண்டு இந்த அடுத்த மீதி பணத்தை இன்னொன்னுங்க, வேட்டை மன்னன் ஒரு படம் 50% எடுத்து வச்சிருக்கிறார். ஒரே படத்துல எல்லா பணத்தையும் கொண்டாந்து வச்சிருந்தோம் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர் கிட்ட போய் கழுத்துல கத்தி வைக்கல, எந்த விதத்துல நியாயம்? அடுத்த படத்துல மீதி தரேன்னு சொன்னதை ஒத்துக்கிட்டு இப்ப கடைசி நேரத்தில் முடியாது, மீதி பணமும் வேணும் என்று சொல்லும்போது ஒரு படத்தை வெளியிட முடியாமல் தடுக்க வேண்டும். வெளியிட முடியாமல் தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கினால் மேற்கூட்டி ஏதாவது பணம் வாங்கிட முடியுமா? அப்படிங்கிறது மட்டும்தான் இதுல முயற்சி. ஒண்ணு இல்லங்க, இது நம்மால என்ற ஒரு படத்துக்கு செங்கல்பட்டு ஏரியா மேல ஒரு படத்துக்கு நான் பணம் சிம்பு சினிமாஸ்ல கடன் வாங்கியிருக்கிறேன். அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது மட்டும்தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பணத்தை கொடுக்கணும்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், ஒப்பந்தம். ஆனால் இது நம்மால படத்தை விட்டுட்டு சிம்பு சினிமாஸ் ப்ரொடியூசர் பிளஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், தயாரிப்பாளரா இந்த படத்துக்கு பணம் வாங்கியிருக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த படத்தை வெளியிடும் போது வாலு திரைப்படத்தை வெளியிடக்கூடாது, எனக்கு இது நம்மால வாங்கின பணத்தை கொடுத்துடணும்னு ஒப்பந்தத்தையும் மீறி வழக்கு மன்றத்துக்கு போறாங்கன்னா என்ன கொள்கை, என்ன நோக்கம்? இந்த வாலு திரைப்படத்தை, இந்த சிலம்பரசனுக்கு திரைப்படத்தை, இந்த சினிமா இன்னைக்கு வந்துடக்கூடாது. அப்ப இந்த படம் வந்துட ஒரு மனிதன் வரக்கூடாதுன்னு ஒரு பந்தை தண்ணியில வச்சு அடுத்துனா அந்த பந்து பிச்சுக்கிட்டு தான் சார் வெளியில வரும். விநியோகஸ்தர் சங்கத்தில் யார்கிட்ட என்ன ஒத்துழைப்பு கேட்டுமோ கேட்ட ஓரளவுக்கு விநியோக சங்கத்தில் ஒத்துழைப்பு பண்ணிருக்காங்க. திரையுலகத்தை சேர்ந்த சில பேர் ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒத்துழைப்பு கொடுத்தவர்களுக்கு நன்றி. ஒத்துழைப்பு கொடுக்காமல் திரைமறைவிலே எங்களுக்கு எதிராக இந்த சதி பின்னணியிலே ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களை பற்றி இறைவன் இருக்கான் பார்த்துப்போம், அவ்வளவுதான். நோ கமெண்ட்ஸ். இல்ல இது விநியோக பிரச்சனை இல்ல சார், இது கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. இவ்வளவு பெரிய பிரச்சனை. இன்னொன்னு ஸ்டேட்டஸ் கோன்னு கொடுத்ததே இடைக்கால தடை என்று சொல்லி நாங்க புக் பண்ணி வச்சிருக்க தியேட்டர்லாம் சிதைக்கக்கூடிய அளவுக்கு சிதைச்சு என்ன இன்னும் எவ்வளவு சின்ன பின்னமாக்க முடியுமோ அவ்வளவு முயற்சி நடக்கும்போது இதற்கு பிறகு என்ன என்னோட ரசிகர்களை கடவுள் என்னை காப்பாற்றுவார், என்னையும் என் மகனையும் கடவுள் காப்பாற்றுவார். கடவுளை நம்பக்கூடிய நான் கடவுளுடைய நம்பிக்கையின் பேரில் போராடி கொண்டே இருப்பேன் என்ற நம்பிக்கை மட்டும். என் மகன் மேல இத்தனை வருஷம் ஆயும், 3 வருஷம் ஒரு படம் ஆனாலும் அந்த ரசிகர்கள் என் மேல, என் பையன் மேல வச்சுக்கூடிய அன்பு, அதுதான் இந்த உலகத்தில் நாங்க சம்பாதிச்ச சொத்து. அது 200க்கு மேல பண்ணிருக்கேன். 300 தியேட்டர்களை தொடக்கூடிய அளவுக்கு பண்ணிட்டு இருக்கேன். சார் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், ஒரு இது பாருங்க சார். வேறொரு நடிகர் என்று தயவு செய்து என்கிட்ட நான் யாருடைய பேரையும் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்ல சார். நான் ரொம்ப சாதாரணமானவன் சார். நான் ரொம்ப சாதாரணமானவன். நான் என் மகன் பெற்றெடுத்த என் பையனுடைய படத்தை வாங்கி வெளியிடக்கூடிய ரொம்ப சாதாரணமானவன். நான் சாதாரண சிம்பு சினிமாஸ் ஒரு சாதாரணமான நான் ஒரு ரொம்ப சாதாரணமானவன் சார். நான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ திரையரங்குகள் இருக்கு. அதுல யாருக்கு வேணாலும் யாரோட படம் வேணாலும் எப்ப வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம், அது அவங்க இஷ்டம் சார். இதெல்லாம் போய் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் இன்னொன்னு சார், நான் தமிழ் திரைப்பட உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சங்கங்களையும் எனக்கு இல்ல பதவி. நான் என்னுடைய தந்தை என்ற முறையில் என் மகனுக்கு செய்ய வந்திருக்கிறேன் உதவி. தமிழ் திரையுலகத்தின் எந்த சங்கத்திலும் எனக்கு இல்லை அப்பா பதவி. நோ கமெண்ட்ஸ். இல்ல நான் அடுத்தவங்க மேல குறை சொல்றதை விட சிம்பு நடித்துள்ள வாலு திரைப்படத்திற்கு வெளியாவதற்கு உள்ள சிக்கல் குறித்து டி ராஜேந்தர் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்த அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்த்தோம்.